With many such parables he spoke to them. மார்க் 4:33. அவர்களுக்கு உவமைகளால் போதித்தார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிரேஸ்வல் அன்பான சகோதர சகோதரர்களே, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, Jesus spoke the profound truth of God in parables. He still speaks to us every day in simple events. இயேசு கடவுளை பற்றிய அதி உன்னத உண்மையை உவமைகளில் பேசினார். அவர் இன்னும் சிறு சம்பவங்களில் தினமும் நம்முடன் பேசுகிறார். இதை நாம் உணரும் பொழுது இந்த அனுபவம்தான் இறைவனை இன்னும் அதிகம் அறிய செய்கிறது. இறைவன் நம்மோடு இருக்கிறார், நம்மில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவர்தான் தேடும் தேவன், நம்மோடு வாழும் தேவன். அவர் கரம் பிடித்து நாம் வழிநடந்து கொண்டிருக்கிறோம் என்ற உண்மை நமக்கு ஒரு உத்வேகத்தை, ஒரு தைரியத்தை தரும். எப்படி சிறு குழந்தை தாயினுடைய கையை பற்றி கொள்கிறதோ, அல்லது அவருடைய புடவையின் தலைப்பை பிடித்து கொள்ளுகிறதோ, அதே போன்று என்னுடைய விசுவாசம் இறைவனை பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய வகையில் அமைய வேண்டும். ஒவ்வொரு அனுபவத்திலும் இறை சித்தத்தை நாம் காண வேண்டும். இறைவன் அதை இவ்வாறு வழி நடத்துவார். To understand Jesus, we don't need any intellectual ability, or we don't need any particular moral saintliness, or we don't need any special spiritual stature, or we don't need any academic background. இயேசுவை அறிய அறிவியல் தகுதியோ, குறிப்பிட்ட ஒழுக்கமுள்ள புனிதத்துவமோ, சிறப்பான ஆன்மீக நிலையோ அல்லது கல்வி புலமையோ நமக்கு தேவையில்லை. கற்க வேண்டும் என்று அல்லது நன்றாக படித்திருக்க வேண்டும், அவர்களுக்குத்தான் இறைவன் செவி சாய்ப்பார் என்பது அல்ல. ஒரு குரு என்ன செய்கின்றார்? ஒரு ஞானி காலையில் போய் ஆற்றில் நீராடி கையில் ஒரு செம்பு தண்ணியை கொண்டாடுவாங்க. அது வழியில் ஏதாவது அழுக்கப்பட்டால் கழுவிக்கணும், அது ஒரு சாங்கியம். அவ்வாறு வரும்பொழுது காகம் எச்சமிட்டு விட்டது. காகமோ மேலே பறந்த ஒரு கொக்கோ இவர் மீது எச்சமிட்டது. இவர் கோபத்தில் அப்படி பார்த்தாரு. அந்த பார்வையில் அந்த கொக்கு எரிஞ்சு போச்சு. அந்த கோபம், நான் சுத்தமாக வரேன், என் மேலே இப்படி நீ எச்சம் பண்ணிட்டியே அப்படின்னு அந்த கோபத்தில் பார்த்தது கொக்கு எரிஞ்சு போச்சு. அப்படியே ஒரு வீட்டுக்கு வர்றார். அம்மா கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு ஒரு வீட்டில் இருக்கிற அம்மாவை கேட்குறாரு. கொஞ்சம் அதட்டல் பேர் வழி போலும். அம்மா ஏதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இவருக்கு என்ன, நான் கூப்பிட்ட குரலுக்கு வரலையே அப்படின்னு சொல்லி உள்பக்கம் பார்த்து முறைக்கிறார். இப்போ அந்த அம்மா அங்கேருந்து என்ன பதில் சொல்லிச்சு தெரியுமா? கொக்கென்று நினைத்தாயா கொங்கனவா. இவருக்கு தூக்கி வாரி போடுது. வழியில் நாம் கொக்கை எரித்த நிகழ்ச்சி இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும்? நான் என் கணவருக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்து கொண்டிருக்கிறேன், அதை முடித்துவிட்டு உனக்கு வருகிறேன் என்று பதில் சொன்னார். ஆக இவர்கள் எல்லாம் அந்த புனிதத்தன்மையில் வளர்ந்தவர்கள் என்பதனால் ஞான திருஷ்டி உண்டு. இந்த கும்பகோணம் போகிற வழியில் ஒரு ஊர் பேர், அங்கே ஒரு பெரிய சிவன் சிலை இருந்ததாம். அந்த சிவன் சிலைக்கு தினமும் ஒரு பெண் என்ன செய்வாள்? காலையிலே எழுந்து போய் நீராடி அங்கு இருக்கக்கூடிய நந்தியாவட்டை பூக்களை எல்லாம் எடுத்து தொகுத்து அந்த சிலைக்கு மாலையிடுவாள். தினமும் காலையிலே அவள் செய்கின்ற
ஒரு பக்தி முயற்சி. ஒரு முறை அவ்வாறு செய்யும் பொழுது அவள் அந்த மாலையை தூக்கி போடும் பொழுது முந்தானை நெகிழ்கிறது. அந்த முந்தானையை இழுத்து போட்டுக்கொண்டு மறுபடியும் முயற்சிக்கிறார். மாலை போட முடியவில்லை. முந்தானையை மறுபடியும் சரி பண்ணிக்கிட்டு மாலை போடுறா, முடியல. இவ படுற இந்த அவஸ்தையை பார்த்து அந்த சிலை தலை வணங்கியதாம். இவளுக்கு தெரியல, மாலையை போட்டுட்டு போயிட்டா. அடுத்தவங்க வந்து பார்க்குறாங்க, கம்பீரமாக இருந்த சிலை தலை வணங்கி கிடக்கிறது. ஊர் ஊரா செய்தி போயிடுச்சு, தலை வணங்கி இருக்குது, யாரோ வளைச்சிட்டாங்க அப்படின்னு ஊர் பூரா செய்தி. அரசன் வரை எட்டுகிறது. அரசன் வந்து பார்க்குறான், யானை மீது வந்து பார்க்குறான். ஐயோ, இது என்ன தெய்வ குற்றம், கடவுளுடைய சிலை வணங்கி இருக்கிறது, தலை வணங்கி இருக்கிறதேன்னு சொல்லி உடனே என்னென்னவோ சொல்லி பார்க்குறாங்க. இந்த கொல்லர்கள் எல்லாம் போய் நிமித்தி பார்க்குறாங்க, நிமித்த முடியல. இவன் என்ன செய்யலாம், பட்டத்து யானையை அதனுடைய காலிலே ஒரு பெரிய தாம்பு கயிறு கட்டி அதனுடைய நுனியை அந்த சிலை மீது வச்சு இழுக்க வைக்கிறான். நிமிரல. செய்தி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஞானிக்கு போய் எட்டுகிறது. ஓடோடி வருகிறான். மன்னா, என்ன அவசங்கை, இறைவனுடைய சிலையை யானையின் காலை கட்டி இழுக்கிறாயே, இது சரியா, தர்மமா, அவசங்கை ஆயிற்றே, நான் அதை வளைத்து காட்டுகிறேன். ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். யானையை வச்சே வளைச்சு பார்த்தோம், வளைக்க முடியல. இவனை பார்த்தா புல்தடிக்கு பயில்வான் மாதிரி இருக்கிறாரு, காற்றுல பறந்து போயிடுவான் போல இருக்கு. இவன் என்னவோ வளைச்சிடுவானேன். சரி செய். இவர் என்ன செய்கிறார், சிலைக்கு பின்னால் உட்கார்ந்து ஒரு சிறிய நூலை அந்த சிலையின் தலையிலே கட்டி அடுத்த நுனியை தன்னுடைய கழுத்தில் கட்டி, என்னுடைய அன்புக்கு கட்டுப்பட்டவனே நிமிர்ந்து கொள் என்று நூலால் இழுக்கிறான். சிலை நிமிர்ந்ததாம். அன்புக்கு கட்டுப்படுபவன் கடவுள். பிடி கைக்குள் அகப்படுபவன், பிடி கைக்குள் அகப்படும் மலையே, அகமெனும் உள்ளத்தில் இருக்கின்ற இறைவா என்று இன்னொரு செயல் இருக்கிறது. இவ்வாறு இறைவனுடைய அனுபவத்தை யார் பெறுகிறார்களோ, அது எத்தகைய மதமாக இருந்தாலும் சரி, இறைவனுடைய அருளை பெறுபவர்கள் கல்வி புலமையோ, சிறப்பான ஆன்மீக நிலையோ, ஒழுக்கமுள்ள புனிதத்துவமோ, அறிவியல் தகுதியோ அல்ல. தேவது all that we need is a listening heart. All that we need is a listening heart. நமக்கு தேவை கேட்கின்ற இதயம். காது தான் கேட்கும், இதயம் கேட்காது. ஆனால் இதயம் கேட்க வேண்டுமாம், இதயத்தால் உணர வேண்டும். அதுதான் இறைவன். இறைவனுடைய தனிப்பெரும் தன்மைகளை உணரக்கூடிய இதயங்கள் கேட்கின்ற இதயங்களாக அமையும். A listening heart understands the language of God's love and how to respond to it generously. கேட்கின்ற இதயம் கடவுளின் அன்பு மொழியை புரிந்து கொள்ளும், அதற்கு எப்படி தாராளமாக ஒத்துழைப்பது என்பதையும் அறியும் கேட்கின்ற இதயம். ஆகவே பல சமயங்களில் நாம் என்ன செய்கிறோம், இறைவனுடைய காரியத்திற்கு சற்று சுணங்குகிறோம். எனக்கு நேரமில்லை, எனக்கு உடல் நலம் சரியில்லை, எனக்கு வேண்டிய வசதி இல்லை, வெகு தூரமாக இருக்கிறது, வேறு வேலைகள் எனக்கு இருக்கிறது, ஆகவே இப்படி இருப்பேன். அல்லது சாதாரண சடங்குகளிலே நான் முழுமையாக என்னை ஈடுபடுத்தி கொண்டு எது தேவையோ அதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காத நிலையில் இருந்தேன் என்றால், இப்படி ஆண்டவரிடம் கேட்கலாமே, லார்ட் கிவ் மீ எ லிசனிங் ஹார்ட். ஆண்டவரே, கேட்கின்ற இதயத்தை தாரும் என்று ஜெபிக்கலாம். நொறுங்குண்ட உள்ளத்தை நீர் புறக்கணிப்பதில்லை என்று படிக்கின்ற நாங்கள் எங்கள் கடினமான உள்ளங்களை உடைத்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கின்ற மனநிலையிலே, உம்மை முழுமையாக அனுபவிக்கின்ற நிலையிலே நாங்கள் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.